கிட்டத்தட்ட சில 1000 மேடைகள் கடந்துட்டேன், பல்வேறு மிக்சடா எல்லா வகையிலும். அப்படி கடந்திருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க, யாராவது ஒருத்தர் கொட்டாய் விட்டீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். விளங்கும்டா நாரப்பயல. என்னாப்பு ஆளே காணா சொல்லுங்க. ஏன்னா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள் விஜய் ஆபத்தானவர் என்று. லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது யதார்த்தமான உண்மை. சீமான் ஆபத்து, நாம் தமிழர் கட்சி ஐயோ ஆபத்து. ஆபத்து தான். யாருக்கு ஆபத்து இல்லை நான் சொல்லலையே, ஆபத்து தான். யாருக்கு? அயோக்கியனுக்கு, திருடனுக்கு, ஊழல் லஞ்சம் வாங்கி ஊறி திளைத்தவனுக்கு, என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொளுத்தவனுக்கு, நாங்கள் செத்து விழுகும் போது இங்கே மாநாட மயிலாட நடத்தி வேடிக்கை பார்த்தவனுக்கு, மீனவ சொந்தங்கள் செத்து விழுகும் போது இன்னும் கடிதம் எழுதி கொண்டிருப்போம். விஜயாவது இப்ப டக்குன்னு இழந்துட்டான ஒண்ணும் கிடையாது சொல்றதுக்கு. ஆனால் ஒரு தவறான சித்தாந்தத்தை, கருத்தியலை, மக்கள் மன்றத்தை என்னை கேட்டால் இவ்வளவு செய்திருக்கக்கூடிய திராவிடத்தின் மீது இளைஞர்களுக்கு ஓரளவு வெறுப்பை வந்ததற்கு காரணமே பொய்யான பல கற்பனை புழுகு மூட்டைகளை இந்த திராவிடத்துக்கு எதிராக வீசினார் சீமான். அதை சரியான நேரத்தில் நாம் எதிர்கொள்ள தவறிவிட்டோமோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. நீ என்னுடைய அடையாளத்தை மறைக்க திராவிடன் கொண்டு வந்த, அது காரணம் என்ன சொன்ன? தமிழர் என்று இருந்தால் பிராமணன் நானும் தமிழர் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கியில் பவன் எப்படி வருவானா உள்ள? நானும் தமிழன் தான் என்று இந்த இயக்கத்துக்குள் வந்துருவானா. அவன் தமிழர் என்று உள்ள வர்றான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது, ஏன்னா நான் தமிழர் இல்லை. இதுதான் பிரச்சனை. புரிஞ்சிருச்சா? இதனால தான் சொல்றோம், திராவிடம் என்பதே தமிழன் அல்லாதவன் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. சீமான் சொல்வதை போல கற்பனை கதைகள் அல்ல. நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும்னா இல்லாம போறது. கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்கிறேன். அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு இது பேசிக்கிட்டு இருக்கான் சீமா, ஏதோ ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காருன்னா நீ வாய்ப்பு தரலை. சரிதான், ஆண்டுட்டி ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்துப்பாரு, நல்லாலே வெரைட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட ஆற, ஒரு தடவை கொடு. அப்போ தெரியுமில்ல அது கற்பனையா இல்லை அது நிஜமான, உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். அதை கத்திட்டு போறான் அப்படின்னு விட்டாங்களோ என்னமோன்னு ஒரு கவலை இருக்குது. ஆனால் ஐயா சுபவி போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு சாட்டை எடுத்து சுழட்டியவர்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக நம்முடைய முன்னாள் அமைச்சர் சீரெடுத்து கொண்டு சென்றாலும் அவருக்கு அவர் உறவினராக இருக்கலாம். என் இனத்திற்கும் என் கொள்கைக்கும் என்றைக்குமே சீமான் எதிரிதான் என்று சொன்னவர் தான் ஐயா சுபவி அவர்கள். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பட்டியலின சமூகத்தினருக்கு 16% இருந்த இடஒதுக்கீட்டை 18% உயர்த்தியவர் கலைஞர். இப்போ நீங்கள் ஐயா நாங்கள் 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்குது. யாருக்கு? பறையர் தேவேந்தர் இருக்குது, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தர். இதில் திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியில் கொடுத்துட்றாரு. நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்களே, பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்ருக்கேன். அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியில் நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான் அப்படின்னால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு நிற்கிறதுனால நீ ஏன் சீட்டு எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்போ அதில் என்ன பண்ணுற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சரத்தை சேர்க்குறது. அது எப்படி வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு நுட்பம் பாருங்கள். எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்குது, 3 போயிடுச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல் இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்கக்கிட்ட அப்படியே இருக்குது. என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதில் இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை. இதுலேயும் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளோ பெரிய துரோகம் பாரு. இப்போ எப்படின்னா அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் 4 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 5 வேலைன்னா 4 போயிடுது, மீதி 1 இருக்கு. அதில் நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்லை தேவேந்திரர் எடுத்துக்கிறதா, இல்லை ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்போ எவ்வளோ பெரிய துரோகம். உங்களெல்லாம் டே பச்சை மட்டை வைத்தியம் தான்டா உங்களுக்கு சரியா வரும்.